உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அடகு வைத்த 30 லட்சம் ரூபாய் நகையை திருப்பித் தராமல் கூலி தொழிலாளிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் தாவேக பிரமுகர் மீது தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குலசேகரம் அடுத்த பாறைவீடு சிறுபாலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மோகன்தாஸ் என்பவர் வீடு கட்டுவதற்காக குலசேகரம் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது மோகன்தாஸின் அறியாமையை பயன்படுத்தி தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் மோகன்தாஸ் அரசு வங்கியில் வைத்திருந்த 27.5 சவரன் நகைகளை மீட்டு தனது நிதி நிறுவனத்தில் வைத்து பணம் கொடுத்துள்ளார். பின்னர் மோகன்தாஸ் நகையை திருப்புவதற்காக சென்றபோது அவரது நகையை வேறு வங்கியில் மறு அடமானம் வைத்துள்ளதாக கூறி கூடுதல் வட்டி வாங்கியதுடன் நகையை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து மோகன்தாஸ் அளித்த புகாரின் பேரில் குலசேகரம் காவல்துறையினர் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் தான் ஒரு வழக்கறிஞர் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று கூறி தன் மீது அளித்த புகாரை வாபஸ் பெற சொல்லி மோகன்தாஸுக்கு தொடர்ந்து மிரட்டல் கொடுத்து வந்துள்ளார். இதனையடுத்து தாவேக பிரமுகரிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரி பாதிக்கப்பட்ட மோகன்தாஸ் தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அவர் பொன்மன பகுதியில ஒரு ஃபைனான்ஸ் நடத்தி வருகிறார். இவர்கிட்ட நான் ஒரு 27 பவுன் நகை ஃபைனான்ஸில் அடமானம் வச்சேன். இவரிடத்துல நான் பல முறை கேட்ட பின்னாடி இவர் நான் ஒரு அட்வொகேட்டு, என்னை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார். அப்பதான் குலசேகரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்த சம்பந்தமாக அவர் எஃப்ஐஆரும் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்னும் நாள் வரையிலும் அவனை கைது செய்யப்படவில்லை. இப்பொழுதும் பல முறை என்னை மிரட்டி கொண்டு உன்னை கேஸை வாபஸ் வாங்கலைன்னா உன்னை கொலை செய்து விடுவேன் என்று என்னை மிரட்டி கொண்டிருக்கிறான். தயவு செய்து எனக்கு பாதுகாவலும் வேணும். எனக்கு இந்த நகையை மீட்டு தரும்படி உங்களை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அடகு வைத்த 30 லட்சம் ரூபாய் நகையை திருப்பித் தராமல் கூலி தொழிலாளிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் தாவேக பிரமுகர் மீது தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குலசேகரம் அடுத்த பாறைவீடு சிறுபாலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மோகன்தாஸ் என்பவர் வீடு கட்டுவதற்காக குலசேகரம் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது மோகன்தாஸின் அறியாமையை பயன்படுத்தி தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் மோகன்தாஸ் அரசு வங்கியில் வைத்திருந்த 27.5 சவரன் நகைகளை மீட்டு தனது நிதி நிறுவனத்தில் வைத்து பணம் கொடுத்துள்ளார். பின்னர் மோகன்தாஸ் நகையை திருப்புவதற்காக சென்றபோது அவரது நகையை வேறு வங்கியில் மறு அடமானம் வைத்துள்ளதாக கூறி கூடுதல் வட்டி வாங்கியதுடன் நகையை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து மோகன்தாஸ் அளித்த புகாரின் பேரில் குலசேகரம் காவல்துறையினர் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தாவேக பிரமுகர் ஜெகதீஷ் தான் ஒரு வழக்கறிஞர் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று கூறி தன் மீது அளித்த புகாரை வாபஸ் பெற சொல்லி மோகன்தாஸுக்கு தொடர்ந்து மிரட்டல் கொடுத்து வந்துள்ளார். இதனையடுத்து தாவேக பிரமுகரிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரி பாதிக்கப்பட்ட மோகன்தாஸ் தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அவர் பொன்மன பகுதியில ஒரு ஃபைனான்ஸ் நடத்தி வருகிறார். இவர்கிட்ட நான் ஒரு 27 பவுன் நகை ஃபைனான்ஸில் அடமானம் வச்சேன். இவரிடத்துல நான் பல முறை கேட்ட பின்னாடி இவர் நான் ஒரு அட்வொகேட்டு, என்னை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார். அப்பதான் குலசேகரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்த சம்பந்தமாக அவர் எஃப்ஐஆரும் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்னும் நாள் வரையிலும் அவனை கைது செய்யப்படவில்லை. இப்பொழுதும் பல முறை என்னை மிரட்டி கொண்டு உன்னை கேஸை வாபஸ் வாங்கலைன்னா உன்னை கொலை செய்து விடுவேன் என்று என்னை மிரட்டி கொண்டிருக்கிறான். தயவு செய்து எனக்கு பாதுகாவலும் வேணும். எனக்கு இந்த நகையை மீட்டு தரும்படி உங்களை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.